இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து மரங்கள், அப்புறம் வந்து உயிரினங்கள் வந்து கல்லா மாறுன இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே கன்ஃபார்மா வந்து பார்க்க வேண்டிய இடம். இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாத்தனூர் தேசிய பூங்கா இது. இது வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில இருக்கு. அரியலூருக்கும், பெரம்பலூருக்கும் போற வழியில இது இருக்கு. மறக்காம சுத்தி இருக்கிற வட்டாரத்தில இருக்கிற எல்லாரும் போய் பாருங்க. குழந்தைங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இடம். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நீங்க பார்க்குற மரம் வந்து சாக்குடி காடுன்ற கிராமத்துல வந்து கலெக்ட் பண்ண மரம் இது. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த இடத்தோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துடுறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம முடிஞ்ச அளவுக்கு அந்த சைடு போனீங்கன்னா, இந்த இடத்துல போய் விசிட் பண்ணி பாருங்க. நல்லா குழந்தைங்களுக்கும் அழைச்சிட்டு போங்க. இந்த இடம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். பெரியவங்க, சின்னவங்க யாரா இருந்தாலுமே இந்த இடம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க பார்க்குற மரம் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த மாரி நெறைய இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த மரம்லாம். இந்த மரத்தெல்லாம் நான் வந்து தட்டி பார்த்தேன். அது மரமான்னு சொல்லி பார்த்தேன். ஆனா உண்மையிலே இது மரம் தான். மரம் வந்து கல்லா மாறி இருக்கு. சும்மா நமக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. அதனால டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சும்மா போய் கிட்டலாம் போய் தேய்ச்சு பார்த்தேன். விழுப்புரத்துல கிடைச்சது எனக்கு தெரிஞ்சு அதுல சொன்னது தண்ணீர் அடிச்சுட்டு வருதுன்னு சொன்னாங்க. நமக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்த பத்தி டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க எல்லாத்தையுமே அந்த இடத்துல எல்லாமே கொடுத்துருக்காங்க. போய் படிச்சு பாருங்க. சாத்தனூருக்கு கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் இன்று இருக்கும் கடல் 12 ஆண்டுகளுக்கு முன் அவ்வூருக்கு மேற்கே 8 முதல் 10 கிலோமீட்டர் வரையிலும் பரவிந்துதான். இப்போ இங்கேருந்து 100 கிலோமீட்டர் கடல். நமக்கு பூம்புகார் இந்த மாதிரி அந்த மாதிரி ஏரியா போனால் கடல் நமக்கு 100 கிலோமீட்டர். உங்களுக்கே தெரியுங்களா. இப்போ இதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி 8 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துச்சான் கடலா. ஜியாலஜிக்கலாக அப்படி தானேங்க. இந்த கான்டினென்ட்டில் நம்ம ஆப்பிரிக்காலேருந்து பிரிஞ்சு வந்து தானே ஏஷியாவில் மோதுனது இந்தியாவே. பார்த்த பாருங்க தெரியுதா. அங்கேயும் கொஞ்சம் கட்டை இருந்திருக்கும் போல. அதுதான் எடுத்து எனக்கு தெரிஞ்சு இப்படி நட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இங்கே அடிக்க வச்சிருக்காங்க. அது வேற ஊரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாக் குடிகாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஊரை சுற்றி நான் ஃபுல்லாகவே பார்த்தேன். வெறுமே பாறையாக தான் இருக்குது இந்த ஊரை. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்த வந்து கரெக்டாக பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க. பெருசாக நான் போனப்போ எந்த ஒரு கூட்டமே இல்லை. ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பார்க்க வேண்டிய இடம். ஹிஸ்ட்ரிக்கலாக நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் யாரையாச்சும் இதுதான் அவங்க சில உயிரினங்களும் சொல்லியிருக்காங்களா? ஆமாம் ஷேப் இருக்குது. அதுதான் அந்த ஆமையோட அந்த டிஎன்ஏ இருக்கு பாருங்க. இது பாருங்க அடியுது. இந்த ஷேப்லாம் தெரியுது ஆல்மோஸ்ட். எப்படி இதெல்லாம் கல்லா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. பாக்கி எல்லாம் மரமானா? மீதெல்லாம் விட்டுனா இது அது நார்மல். இதுதான் நார்மல் கல். ஆமாம். இது டைனோசர் போன் ரெண்டும். போனா? ஆமாம். நமக்கு மரக்கெல்லாம் வந்து இப்போ இருக்காதுல்ல. ஆமாம். இந்த ரெண்டு அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. அதை நார்மலாக வெயிட்டாக இருக்கும். இல்லை இது கல்லா மாறிச்சுன்னு இல்லை. ஒரே மரம் இது. ஆமாம், இது ஒரே மரம். இந்த மாதிரி நிறைய உள்ள இருக்குது தானே. அந்த பக்கம் மீட்டிங் இருக்குண்ணா. எங்க இல்ல மியூசியம் அதுல வந்து சின்ன சின்னதா வச்சிருக்காங்க. ஓ மியூசியத்துல எதுல அந்தாண்டியானா? இத சொல்றாங்க. இதால முன்னாடி எடுத்தால வாங்க ஓபன்ல தான் வச்சிருக்காங்க. டோர்ல ஏதோ உருவம் மாதிரியே ஏதோ ஒரு முதுகெலும்பு மாதிரி இருக்குல்ல. யார் இது? அங்கே இருக்கவங்க மியூசியம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு வெளில இந்த திங்ஸ்லாம் பார்த்தோம். நல்லா இருந்தது பார்க்கவே. ஃபுல்லாகவே பாறை ஒரு உருவமாக இருந்தது. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல, சரியாக புரியல. இது நாங்கள் மியூசியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்த நாங்கள் பார்த்தோம். சுற்றி அடுக்கி வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த மியூசியம். இது செட்டு சுற்றி இந்த இது பார்க்கறதுக்காக வச்சுருக்காங்க. என்னென்னமோ டிசைனாக வச்சுருக்காங்க கல். இல்லை காரையும் போட்டுருவாங்க. காரையும்
பொறுக்கி இருக்கானுங்க. இதெல்லாம் கடல் உயிரினம் தானே? ஆமா, அதுதான் சொல்லியிருக்காங்களா? ஆமா. கடல்ல இருந்துச்சு. இந்த பேர் நல்லா இருக்கு. நல்ல இடமா இருக்குது. அந்த அளவுக்கு ரசிச்சு பண்ணல. ஒவ்வொரு கல் அங்கே இருக்குல்ல, அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எப்படி உருவாச்சு, எந்த உயிரினத்தோட உருவாச்சுன்னு ஃபுல்லாகவே அதில் டீட்டெயில்ஸாகவே எல்லா இடத்துலையும் ஒன்று ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள். நான் சரியாக படித்து பார்க்கல. நீங்கள் எல்லாம் பொறுமையாக பார்த்து விசிட் பண்ணி படித்து பாருங்கள். ஃபுல்லாகவே என்னென்ன உயிரினம் இருக்கோ எல்லாத்தையுமே அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த உயிரின பேர் கூட தெரியல. கடலோட உயிர் வாழ்வு நினைக்கிறேன் எல்லாமே. நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் டீட்டெயிலாக படித்து பாருங்கள். நான் சும்மா கொஞ்சம் படித்து பார்த்தேன், நிறையெல்லாம் படித்து பார்க்கல. ஆமா, அதுல பெருசா ஒரு ரவுண்டா இருக்கு, சின்ன சின்னதா ரவுண்டா இருக்கு. நெல்லியூர் நகர குடியில் மிகவும் மேம்படுத்தப்பட்ட இதுல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த போய் எனக்கு விசிட் பண்ணி பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்களும் போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். கன்ஃபார்மாக போய் குழந்தைங்கள வச்சுருப்போங்க. நிறைய பேர் போய் பாருங்க. இந்த இடம் நிறைய பேருக்கும் தெரியாமல் இருக்குது. பக்கத்தில் இருக்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஊர்லாம் நிறையா இருக்குது. இந்த இடத்து சைடில் வழியில் நிறைய பேர் போவீங்க. அவங்களாம் போய் கண்டிப்பாக போய் பாருங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம். நம்ம தேவையில்லாமல் நிறைய இடத்த சுற்றுவோம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறது நல்லது தான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அங்கேயே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி என்னன்னு எல்லாமே படிச்சு பாருங்க. கண்டிப்பா பாருங்க, இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க. நம்ம ஒரு விஷயத்த பத்தி ஃபுல்லா தெரியாம பேசக்கூடாது. அதனால நான் இதை பத்தி நான் எந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து நான் சொல்லல. நீங்களா படிச்சு பார்த்து நீங்களா தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு விசிட் பண்ணி நல்ல சூப்பராகவே இருக்கும். நானும் கொஞ்சம் சும்மா படிச்சு பார்த்தேன். ஏன்னா நானும் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தான். எனக்கு வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் அந்த ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் அப்போ படித்து பார்த்தப்ப நிறையா அந்த பழைய காலத்தை பற்றி நிறையா இதெல்லாம் இருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புக் படிக்கிறப்ப. அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஊரோட எனக்கு அட்மாஸ்பியரும் பிடிச்சிருந்தது, நல்லாவே இருந்துச்சு போய் பார்க்குறப்ப. அந்த மாதிரி பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரேரு ஒட்டி இருக்குது. இது இல்லை, இது காமனு. இது கூட உருவாயிரும். இந்த மாதிரி உருவாகிறது கொஞ்சம் ரேரு. இதுவும் கொஞ்சம் ரேரு தான். பார்த்தேண்ணா. இதுவும் இல்லை. இதுலேயே இன்னொரு இடம் இருந்தது. நாங்கள் அந்த இடத்த போய் பார்க்கல. அதுக்கு டிக்கெட்டு. நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக போய் பாருங்கள்.